மரியானோவா நியூஸ் சேனலின் இன்றைய பயனுள்ள தகவலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழகத்தில் அதிரடி 3 நாட்களில் வங்கி கணக்கிற்கு வரும் ரூபாய் 3000. முதல்வர் விஜயின் மெகா திட்டம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். தமிழக அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திய தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த அந்த அதிரடி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் உள்ள மகளிருக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்குள் தலா ரூபாய் 3000 அவர்களின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக வந்து சேரும் என தலைமைச் செயலக வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இது குறித்த முழு விவரங்களை இப்பொழுது விரிவாக பார்ப்போம். பயனாளிகளுக்கு நற்செய்தி. தமிழக அரசின் மிக முக்கியமான 3 சமூக நலத்திட்டங்களான மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவற்றின் கீழ் இந்த நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. முந்தைய ஆட்சி காலத்தின் நிர்வாக சீரமைப்பு பணிகளால் கடந்த மாதம் நிதியுதவி கிடைப்பதில் சிறு தாமதம் ஏற்பட்டது. ஆனால் இந்த முறை எந்தவித தடங்களும் இன்றி போர்க்கால அடிப்படையில் நிதியை வழங்க முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். திட்டங்களின் பெயர் மாற்றம் மற்றும் விரிவாக்கம். முக்கியமாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றும் வகையில் அதன் பெயரை மதிப்புமிகு மகளிர் திட்டம் என மாற்ற அரசு திட்டமிட்டுள்ளது. வரும் ஜூன் 22ஆம் தேதி முதல்வர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு இத்திட்டத்தை மாநிலம் முழுவதும் புதிய பரிமாணத்தில் விரிவுபடுத்தவும் அரசு தயாராகி வருகிறது. இந்த பெண்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பெண்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்துள்ளது. மாணவர்களுக்கான உதவி. அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம் மற்றும் மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம் ஆகிய திட்டத்தின் கீழ் பயனடையும் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு அவர்களின் வங்கி கணக்கிலேயே நேரடியாக பணம் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி இடைநிற்றலை தடுக்கும் நோக்கில் இந்த திட்டம் மிக முக்கிய பங்காற்றுகிறது. அரசின் நிதி நிலைப்பாடு. நிதியமைச்சர் மற்றும் துறை சார்ந்த அமைச்சர்கள் கூறுகையில், தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை தயாரிக்கும் பணிகள் ஒருபுறம் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இருப்பினும் அடித்தட்டு மக்களின் கல்வி மற்றும் வாழ்வாதாரத்திற்கு தேவையான நிதியை வழங்குவதில் எந்த சுணக்கமும் இருக்கக்கூடாது என்பதில் முதல்வர் விஜய் அவர்கள் உறுதியாக உள்ளார் என்று தெரிவித்துள்ளனர். இதற்காக மாவட்ட ஆட்சியர்களுக்கு தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. தேர்தல் வாக்குறுதிகள் வெறும் அறிவிப்பாக மட்டும் நின்றுவிடாமல் அவை களத்தில் செயல்பாட்டுக்கு வருவதைக் கண்டு தமிழக மக்கள் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர். அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்குள் தகுதியான பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வங்கி கணக்குகளில் இந்த ரூபாய் 3000 வந்து சேரும்போது அது பல குடும்பங்களுக்கு பெரும் நிம்மதியை தரும் என்பதில் சந்தேகமில்லை. இதுபோன்ற தமிழக அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மரியானோவா நியூஸ் சேனலை தொடர்ந்து கவனிங்கள், இணைந்திருங்கள். மரியானோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.